வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த சி ப்ரோக்ராமான லீப் இயர் ஆர் நாட் அப்படின்ற ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஒரு இயரை கெட் பண்ணி அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்றத நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம் யூசிங் கால்குலேஷன். ஸோ ஓகே, லீப் இயர் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வருஷத்துல நார்மலா இருக்கக்கூடிய பிப்ரவரி மாசம் 28னா அந்த வருஷத்துல 29 நாளா இருக்கும். அந்த வருஷத்தை தான் நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த லீப் இயர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வருது. இதே கால்குலேஷனை தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம். என் மாடல் ஆஃப் 4ன்ற ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் வந்து ரிசல்ட் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அப்ப நம்மளுக்கு லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஒருவேளை வந்து நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் ரிசல்ட் 0 இல்லாம வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அங்கே வந்து கால்குலேஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும், அதாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும், நம்மளுக்கு நாட் லீப் இயர்ன்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா, ஹெடர் ஃபைல் செக்ஷன். ஸோ ஹெடர் ஃபைல் வந்து stdio.h and conio.h வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கம்பைலர். ஸோ கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் லைன் என்ன பார்க்கும் அப்படின்னா இன்ட் என்னன்றதை பார்க்கும். அப்போ என்னன்ற வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி அதுக்கு இன்ட்னா 2 பைட் மெமரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிரும். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். இன்ட்னா 2 பைட். அதுக்கப்புறம் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணும் பொழுது அவுட்புட் ஸ்கிரீன், இது அவுட்புட் ஸ்கிரீன்ல ஏதாவது மெசேஜஸ் வந்து ப்ரீவியஸ் மெசேஜஸ் டெலீட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மெசேஜை ரீட் பண்ணும்போது மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். என்ன மெசேஜ்? என்டர் எனி இயர். அதை போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். என்டர் எனி இயர் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து ஸ்கேன் அப். அப்ப ரன் டைம், அதாவது ப்ரோக்ராம் அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து வேல்யூ கெட் பண்ண போகுது. யூசர்ட்ட இருந்து அந்த வேல்யூ வந்து கொண்டு போயிட்டு அதனுடைய மெமரிக்குள்ள ஸ்டோர் பண்ண போகுது. அப்ப இங்க என்ன வேரியபிள் இருக்கு? எனக்கு ஒரு வேல்யூ வந்து இங்க கேட்கும். அப்ப நான் வந்து 2021 கரண்ட் இயரை கொடுத்துருவேன். அப்ப என்குள்ள போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும்? இந்த 2021 எடுத்துட்டு போயிட்டு இங்க இந்த என்குள்ள 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் பார்ட். இஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள கண்டிஷன் பார்ட். கண்டிஷன் வந்து என் மாடுலோ 4, அதாவது என்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வந்து 4ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி ரிமைண்டர், அது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர், அதாவது மீதி என்ன கிடைக்குதோ அந்த இதை எடுத்துட்டு வந்து ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூனா லீப் இயர் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த இயரை பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா நாட் லீப் இயர் இயரை பிரிண்ட் பண்ணும். அதோட ப்ரோக்ராம் எண்ட். ஓகே, இப்ப இயர் இங்க எண்குள்ள என்ன இருக்கு? 2021. அப்ப இங்க என்ன வந்து டிவிஷன் நடக்கும்? 2021 மாட்லோ 4. அப்ப இந்த ரிமைண்டர், இதுல ரெண்டும் வந்து டிவிஷன் நடக்கும் இல்லையா? அந்த 2 டிவிஷன் நடந்து ரிமைண்டர் எடுத்துக்கும். ஸோ ரிமைண்டர் அப்படின்னா மீதி. ஸோ இதான் வந்து அப்படியே ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கும். ஓகே, மீதி தான் ரிசல்ட். அப்ப இங்க இருந்து 2021 4ஆல டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்பர் எடுத்து 5 into 4 20. நம்மளுக்கு மைனஸ் பண்ணா 0. அதுக்கப்புறம் இந்த 2 இறக்குது. இதோட 4 பெருசு இல்லையா? அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க 1 இறக்கணும்னா மேல 0 போட்டு தான் அந்த 1 இறக்கணும். அப்போ 1. அப்புறம் 5 into 4 20. மைனஸ் பண்ணா 1. இதோட இது பெருசுனால அதுக்கு மேல நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த வேல்யூம் இல்ல. அப்ப பாயிண்ட் வச்சு தான் 0ன்னு சேர்க்கணும். ஆனா இங்க இந்த பாயிண்ட் ப்ராசஸே நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ன்ற ப்ராசஸே நடக்காது. ஏன்னா இது வந்து இன்டீஜர் டைப் ஆஃப் ப்ராசஸ். அப்ப இன்ட்ன்றது வந்து அந்த பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்காது. அப்ப இதனுடைய இந்த கால்குலேஷன் ப்ராசஸோட அவுட்புட் வந்து 1. இதோடைய ரிமைண்டர் தான் மீதியை நம்ம கிடைச்சிருக்கோம். இதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ மீதி 1 எடுத்துட்டு வரும். இந்த ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்போ 1 ஈக்குவல் டு 0 பார்க்கும். அப்ப கண்டிஷன் இங்க நம்மளுக்கு என்னது? ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னா இந்த லைன் அப்படியே ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணிட்டு எதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா எல்ஸ்குள்ள வரும். எல்ஸ்குள்ள வந்து இங்க இந்த எண்குள்ள என்ன இருக்கு? 2021. அதை எடுத்துட்டு வந்து 2021 is not leap year, not leap. ஓகே, not leap year அப்படின்னு பிரிண்ட் பண்ணி அதோட வந்து எண்ட் பண்ணிடும். இது ஒரு ப்ராசஸ். இது நாட் லீப் இயருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப லீப் இயர் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகே, இதே வந்து நான் இந்த இடத்துல எனக்கு வந்து என்டர் எனி நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு என்டர் எனி இயர் பிரிண்ட் பண்ணிட்டு நான் வந்து 2020 கொடுக்குறேன். அப்ப என்குள்ள என்ன ஸ்டோர் ஆகும்? என்னன்ற வேரியபிளுக்கு 2020 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த 2020 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி இது ரிசல்ட் என்னவா எடுத்துக்கும்? ரிசல்ட் வந்து ரிமைண்டர், அதாவது மீதி. ஓகே, அப்ப 2020
4 0 அதே மாதிரி இங்க 0 போட்டு 2 இறக்கிட்டு இந்த 0 அடுத்து இறக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா அப்ப 0. இதுக்கு மேல நம்மளுக்கு அவ்வளவுதான் ப்ராசஸ் ஸ்டாப். இந்த இடத்துல இந்த டாட் வச்சு பண்ண வேண்டிய ப்ராசஸே கிடையாது. 0ன்றதான் நம்மளுடைய மீதி. ஓகே, அப்ப இந்த 0 எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணும். இதுக்கு பதிலா 0. அப்ப 0 ஈக்குவல் டு 0வா? ஆமா. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூ. ட்ரூனா நம்மளுக்கு இந்த லைன் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? எண்ணுக்குள்ள என்ன இருக்கு? 2020. அதை எடுத்துட்டு வந்து 2020 இஸ் லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்ஸ்க்குள்ள வரும். எல்ஸ்ன்றது அப்படி ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு இல்லையா, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இல்லையா. அப்ப அப்படி இந்த லைன் எல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு எந்த லைனுக்கு வந்துரும்? இந்த லைனுக்கு வந்துரும். அப்புறம் இந்த லைனோட எண்ட், ப்ரோக்ராம் எண்ட். இதுதான் வந்து ஒரு நம்பரை வந்து ரன் டைம்ல இயரை கெட் பண்ணி அந்த இயர் வந்து கால்குலேஷன் 4 ஆல் டிவைட் பண்ணி அதனோட ரிமைண்டர் எடுத்து அந்த ரிமைண்டர் 0வான்னு பார்க்கும். 0ன்னா லீப் இயர், இல்லைன்னா நாட் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜா கொடுக்கும்.